2026 தங்கவயலினுடைய சரித்திரத்தை மாற்றுகின்ற ஒரு ஆண்டு. அந்த மாற்றம் நகரசபையினுடைய மாற்றம். இந்த நகரசபையை கைப்பற்றுகின்ற ஒரு ஆண்டாக தங்கவயலை சார்ந்தவர்கள் ஒரு பொது வேட்பாளர்களை உருவாக்கி அனைவரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நின்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டை அமைத்து அதன் மூலியமாக நகரசபை தேர்தலை நாம் அனைவரும் சந்திக்க வேண்டும். இதை யார் முன்னெடுப்பது, இதை யார் வெளியே சொல்வது, யார் இந்த கருத்தை கொண்டு போவது என்கின்ற போது அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து, ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளையும் சந்தித்து, ஒவ்வொரு மத போதகர்களையும் சந்தித்து, ஒவ்வொரு மகளிர் அமைப்புகளையும் சந்தித்து, ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளையும் சந்தித்து இன்றைக்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும். நாங்கள் கூட ஒரே வடிவத்திலே இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். ஒரே கொள்கைகளை கொண்டு காமன் பிளாட்ஃபார்மை இன்னைக்கு நாம் உருவாக்கணும். ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டை நாம் உருவாக்கணும். அந்த யுனைடெட் ஃப்ரண்ட்டின் மூலியமாக தான் நகரசபையை நாம் கைப்பற்ற முடியும் என்பது தங்கவயலில் இருக்கக்கூடிய என்னை விட அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அதிகாரம் அனுபவம் மிக்கவர்கள், பல போராட்டங்களிலே இணைத்து கொண்டவர்கள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் அனைவரும் நம் மண்ணை காப்போம், நம் தங்கவயலை காப்போம். நம் தங்கவயலுடைய நகரசபையை கைப்பற்றினால் மட்டுமே இந்த தங்க நகரத்தை காக்க முடியும்.